Hey guys, welcome and welcome back to my channel Pragya Vela and this is Vishnu Priya. இன்னைக்கு நம்ம வீடியோல again we go for a recipe. அது என்னன்னா பரோட்டா. இன்னுமா இதுகளை திங்கற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுனே. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாக்டவுன்றதால வெளியில போய் சாப்பிட முடியாது, வீட்லயே ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பரோட்டா எடுத்து ட்ரை பண்ண போறோம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இந்த ரெசிபி என்ன தேவை, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. எங்களோட பரோட்டா மாஸ்டர் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். Thank you your honor, thank you. இந்த வந்துட்டானுங்கல்ல, ஏன் செல்ல வந்துட்டானுங்கல்ல. சோ பரோட்டா மாஸ்டர் மட்டும் இல்ல, எங்க வீட்டோட மெயின் ஐஸ்வத்து பையனாச்சு. எங்க வந்தா குக்கர் சாரி குக் கவனித்தீரா? எதை மண்ணா துதியை கவனித்தீரா? குக்கர் சாரி குக் இவங்கதான். ஸோ ஏதாவது எங்களுக்கு டிஃப்ரெண்டா வேணும் டிஷ், ஏதாவது வெரைட்டியா சாப்பிடணும்னா அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி நீ தூக்கிட்டு வந்து இந்த பரோட்டா எப்படி செய்யறோன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்ல ஹாட் வாட்டராக இதில் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைய போகிறோம். ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பரோட்டா ரொம்ப நல்லா வரும். ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 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 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு ½ அன் ஹவர் போல் நல்லா ரொம்ப ஜாம் ஆகுது. ½ அன் ஹவர் போல் நல்லா மூடி வச்சுக்கலாம். ஸோ இது ½ அன் ஹவர் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ ஊறினாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 1 ஹவர்னாலும் ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக பாலாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து தெளித்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பிளேட்டாக இருக்கணும், நல்லா அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நல்ல பெரிய பிளேட்டு. அது எப்படி முடியும்? அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு நல்லா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. உங்களுக்கு யார் மேலே செம்ம கோவமாக இருக்கோ, யாரை பார்த்தா காண்டாகுமோ அவங்கள மனசில் நினச்சிட்டு நல்லா அடின்னு அடிங்க. ஸோ இந்த மாதிரி கிழியிற அளவுக்கு அடிங்க. நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. ஸோ இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். என்னது இது? ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ரொம்ப நம்ம ஆல்ரெடி நம்ம அடித்ததால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா கையில் அழுத்தி விட்டிங்கனாலே அந்த ஷேப் வந்துடும். ஸோ கொஞ்சம் தின்னாவே போடுங்க. லேசா தொண்டை கரகரங்குத சரக்கு பழசா. ஸோ இந்த மாதிரி தின்னா போட்டதுக்கப்புறம் தோசைக்கல்ல தவால ரொம்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் எண்ணெயில் தவால போடும்போது நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டாச்சு. ஸோ பரோட்டா எடுத்ததுக்கப்புறம் அந்த சூட்டோடவே நல்லா இப்படி அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அடித்தா அப்படியே லேயர் நமக்கு வந்து பரோட்டா ரெடி ஆகிடும். இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கம எவ்வளோ சூப்பராக ரொம்ப சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இதுக்கு சைட் டிஷ் வந்து நான்வெஜ் இல்லைன்னா வெஜ் குருமா, அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரக்யா விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.